ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மீன் எப்படி கடையில ஃப்ரெஷ்ஷான மீனா பார்த்து வாங்குறது, அத வீட்லயே எளிய முறையில எப்படி சுத்தம் பண்றதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிகினர்ஸ்க்கும், பேச்சுலர்ஸ்க்கும் யூஸ் ஆகட்டும்னு இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு அருவாமனை வேண்டாங்க. வெளிய காசு கொடுத்து கிளீன் பண்ண வேண்டாம். நின்ன இடத்துலயே 10 நிமிஷத்துலயே சுத்தம் பண்ணிடலாம். வாங்க இன்னைக்கு நான் ஊடா மீன் எடுத்திருக்கேன். இத வச்சு எப்படின்னு பண்றதுன்னு பார்ப்போம். இது கடையில வாங்கும்போது இந்த செதில் பக்கம் பார்த்தீங்கன்னா, இது ரோஸ் கலர்ல இல்ல ரெட் கலர்ல இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷான மீனுன்னு அர்த்தம். அது நல்லா டார்க் ப்ரௌனா பிளாக்கா இருந்துச்சுன்னா, அது பழைய மீனுன்னு அர்த்தம். இது மாரி இந்த முள் பகுதி மீன் தொட்டு பார்க்கும்போது நல்லா கல்லு மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தா ஃப்ரெஷ்ஷான மீனு. இப்போ ஒரு ஷார்ப்பான கத்திரிக்கோல் எடுத்து இந்த முள் பகுதியெல்லாம் முதல்ல கட் பண்ணிக்கலாம். இது மேல் பக்கம், கீழ் பக்கம், சைடுலன்னு நெறைய இடத்துல இருக்கும். எல்லா இடத்துல இருக்கிறதையும் முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வால் பகுதிய ஃபைனலா கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்துக்கோங்க. கத்தி எடுத்து இது மாதிரி அந்த செதில இப்படி தேய்ச்சு கொடுத்தனாலே வந்துரும். சொரசொரப்பா இருக்கும். அப்படி நல்லா டைட் வந்து சரசரன்னு சத்தம் கேட்கும். நம்ம கத்தியில பண்ணும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு மீனு. இது மாதிரி இருக்கும்போது நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. தலைப்பகுதி, வால் பகுதி, மேல் பக்கம், கீழ் பக்கம்னு எல்லா பக்கமும் இத வச்சு கிளீன் பண்ணிக்கோங்க. கிளீன் பண்ணிட்டு ஃபைனலா வால் பகுதிய கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இப்ப அந்த செதில் பக்கம் காமிச்சேன் இல்லைங்களா? அந்த பக்கமா கைய வச்சு இப்படி கிழிச்சோம்னா அது ஃபுல்லா வந்துரும். இதே மாதிரி 2 பக்கமும் எடுத்து விட்டுருங்க. இதெல்லாம் வேஸ்ட்டு தான். எடுத்துட்டு வாயோட அடிப்பகுதியும் நம்ம இதே மாதிரி எடுத்து விட்டுடணும். பாருங்க கையில கிள்ளும்போதே வந்துரும். இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாரி குடல் பகுதியும் வெளிய எடுக்கணும். இதெல்லாம் அழுக்கு. இப்ப இத வாஷ் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க. சூப்பரா ஆயிடுச்சு. இதுல இன்னொரு கொஞ்சம் சுத்தம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, இது மாரி சொரசொரப்பான கல் இருந்தா அதுல தேய்ச்சு கொடுத்துட்டீங்கனாலும் போதும். இருக்கிற 1, 2மே சுத்தமா வெளிய வந்துரும். லேசா ஜென்டிலா தேய்க்கணும். போட்டு ரொம்ப அழுத்தம் குடுத்துறக்கூடாது. எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துட்டு, ஒரு சட்டி இல்லன்னா ஒரு பாத்திரத்துல கல் உப்பு சேர்த்து இது மாரி தேய்ச்சு குடுத்தீங்கன்னா, நல்லா ஃப்ரெஷ்ஷாயி வந்துரும். எப்படி ஷைனிங்கா இருக்கு பாருங்க. அவ்வளோதாங்க. குடல் எல்லாமே எடுத்தாச்சு சுத்தமாயிருச்சு. இப்ப 2 பகுதியா கட் பண்ணிட்டு கூட இத யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல முழுசா அப்படியேவும் யூஸ் பண்ணிக்கலாம். மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்கறனால தான் அந்த சதை பகுதி வெள்ளையா தெரியுது நமக்கு. நாள் பட்டதா இருந்தா அது கருப்பு கலர்ல இருக்கும். அவ்வளோதான் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் குக் வித் சிசினி சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.